அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாழ்த்தலாம் வாங்க நிகழ்ச்சி நம்ம பார்க்க போறோம். 19/7/2025 சனிக்கிழமை யாரெல்லாம் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். விஷால் அவர் பொதுவா என்ன பண்ணிருக்காருன்னா ஆடி மாசத்துல செலிப்ரேட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு தேதி போடல, இருந்தாலும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். பிரியா, நீங்க உங்க வாயால சொல்லுங்க. ஆடி மாசம் பிறந்தனால கேக்லாம் வெட்ட மாட்டாங்க. ஓகே, கேக் வெட்டாம என்ன பண்ணுவாங்க? பின்ன கூழ் ஊத்துவாங்களா? கூழ் கிண்டுவாங்க. ஓ, அப்ப நல்லதும் நல்லாதான் இருக்கும். வந்து ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, என்னது? வேப்பிள்ளைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, விருந்தும் இல்ல அப்படிப்பாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. சோ அப்ப இந்த விஷால் ஆடி மாசம் போட்டிருக்கனால விஷால் கண்டிப்பா என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னாக்க சோ கூழ் கிண்டுவார்னு நினைக்கிறேன். அடுத்து தினேஷ் அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. கரும கவுண்டம்பட்டியில இருந்து தினேஷ் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ராமு பாலக்குறிச்சியிலிருந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. ராமுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். அடுத்து சிவகுமார் அவர்கள் இலுப்பூர்ல இருந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். அடுத்ததாக நம்ம யாரு பிறந்தநாள் கொண்டாடுறோம் பார்த்தீங்கன்னாக்கா தருண் எந்த ஊர்ல இருந்து கொண்டாடுறான்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவில்பட்டில இருந்து கொண்டாடுறாங்க. அவருக்கும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். அடுத்து செந்தில் அவர்கள் வேங்கை குறிச்சியிலிருந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவருக்கும் நல்ல ஒரு வாழ்த்துக்களையும் நம்ம சொல்லிடலாம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்து ரெங்கசாமி எந்த ஊர்ல இருந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க ரெங்கசாமி அவர்கள் எந்த ஊர்ல இருந்து கொண்டாடுறாங்க பிரியா? கொடும்பாலூர்ல இருந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். அடுத்து ரத்தினம் எங்கிருந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க? கோவில்பட்டில இருந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கும் நம்ம பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். அடுத்து வெங்கட் எந்த ஊர்ல இருந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்க? கீரனூர்ல இருந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். ஸ்டாலின் இவர் எங்க கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசு நிலைய பாளையத்திலிருந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவருக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க ராம் வீரப்பூர்ல இருந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நம்ம சொல்லிடலாம். அடுத்ததாக மிஸ்டர் தினேஷ் எந்த ஊர்ல இருந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னா மரனூர்ல இருந்து தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. கடைசியா ஹரி எங்கிருந்து பிறந்தநாள் கொண்டாடுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க விராலிமல்ல இருந்து கொண்டாடுறாங்க. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் மனமாற வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம். இன்னைக்கு நீங்க எப்படி ஹாப்பியா இருக்கீங்களோ அதே போல வாழ்நாள் முழுவதும் நீங்க சந்தோஷமாகவும் ஓகே எது வெட்டினாலும் ஆமா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நானும் பிரியாவும் இந்த வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில உங்களை வாழ்த்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். Bye.